அமைச்சர் பேசையில கூட சொன்னாரு, நம்ம 10.5 வன்னியர் கேட்கிறோம். ஆனா வன்னியர்கள் ஏற்கனவே துணை ஆட்சியர் மாதிரியான பதவிகள்ல கிட்டத்தட்ட 11.5 இருக்காங்க, 12% மேல இருக்காங்க. இப்ப பாமக கேட்கிற மாதிரி 10.5 கொடுத்தா வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அது குறைத்து விடும்னு பிற்படுத்தப்பட்டு அமைச்சர் முறையா தெரியாம அறியாம சொல்றாரு. நாங்க கேட்கறது எல்லாம் சரியான கணக்குப்படி 10.5 விழுக்காடு. இன்னும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்தோம்னா மக்கள் தொகை எண்ணிக்கையும் தெரியும், அதில் நலிஞ்சிருக்கிற நிலைமையும் தெரியும், வன்னியர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லம்பாடின்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த லம்பாடி சமுதாயம் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் பட்டியல் இனத்தில் எஸ்சி பட்டியல் இருக்குது, ஆந்திராவில் அந்த பட்டியல் இருக்குது, மராட்டியத்தில் எஸ்சி பட்டியல் இருக்குது, இங்கே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்குது. அப்போ எப்படி அந்த சமுதாயம் முன்னேற முடியும்? நீங்கள் நினச்சிப்பா, நீங்கள் லம்பாடியின சமுதாயம் உங்களுக்கு தெரியும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி பல மாவட்டங்களில் இருக்கிறாங்க. இப்படி பல மாவட்டங்களில் பல்வேறு சமுதாயங்கள் அடித்தட்டில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கை. அதுதான் ஆந்திராவில் கூட நாங்கள் சொன்னான்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வாரி அமைச்சிருக்கிறாங்க, ஒரு ஜாதிக்கு. அந்த வாரியத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது முன்னேற்றத்துக்கு. அதனால தான் நானுடைய ஊடக நண்பர்களை பணியோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதும் இது சாதி பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தை அடித்தட்டில் இருப்பவர்களை மேம்படுத்துவதற்கான பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை என்ற அந்த நோக்கில் நீங்களும் பார்க்க வேண்டும். இந்த செய்தியை நாட்டுக்கும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கு அதை எடுக்காததுனால தான் நாங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டோம். பாமக நேற்றும் இதே சட்டசபையில் பேசுறீங்க, இன்னைக்கு தனிநபர் தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க, முடியாத நிலையிலையும் நீங்க பேசுறீங்க. அவை ஒரு 5 நிமிடம் அமளியாகுது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதிலளிக்கிறார், நாங்க உங்களோட கோரிக்கையை நாங்க ஏற்றுதான் இருக்கோம், நாங்க எதிர்க்கலாம் இல்லை, கோரிக்கைக்கு ஆதரவாக தான் இருக்கோம். இருந்தாலும் நீங்க திரும்பி இதே பண்ணிட்டு தான் நாங்க உங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்னு முதலமைச்சர். அதாவது இல்ல முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதில தான் சொன்னாரு. அவர் பதில நான் குறை சொல்லல, ஆனா காலம் தாழ்த்தப்படுகிறது. இப்போ மாநில அரசு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசு எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்க எடுக்க போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எடுக்க போவதில்லை. அப்புறம் மற்ற மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்களே, அப்ப தமிழ்நாடு எடுக்கலாம் தானே? இன்னும் சொல்ல போனா சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு நம்ம சொல்றோம்ல, அப்ப தமிழ்நாட்டில் தானே முதல்ல எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? இதுதான் பெரிய கேள்வி. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சி கூட எடுக்கலாம். இதுக்கு செலவு அதிகம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரு. அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும் ஒரு ஊராட்சி, ஒரு வருவாய் கிராமத்தில் என்னென்ன சாதி இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை, உடனே எடுத்துடலாம். எத்தனை குடும்பங்கள்னு அதை ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள எடுத்துடலாம். அதை மறு ஆய்வு செய்வதற்கு சரியா இருக்காதுன்னு பார்க்கறதுக்கு இன்னொரு குழு, ஒரு ஆசிரியர் தலைமையில யாராவது ஒரு குழு போட்டா அவங்க போய் ஒரு வாரத்தில் பார்த்துருவாங்க. அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசம் இல்லை. நான் சொல்ல போறேன், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2 மாதத்தில் கணக்கு எடுத்தாங்க. அதாவது மத்திய அரசு எடுக்கணும்னு போனா காலம் தாழ்த்த கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப அவங்களும் பதில் சொல்றாங்க, நீங்களும் வலியுறுத்தி இப்படியே. ஆனா காரியம் நடக்கலையே. இல்ல காரியம் நடக்காமல் காலம் தாழ்த்தப்படுவதனாலதான் நாங்க வெளிநடப்பு. இப்போ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதெல்லாம் நாங்கள் மறுக்கவே இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தார், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை பெற்றார், 10.5 விழுக்காடு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார். அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா நடைமுறைக்கு வரலையே, காலதாமதம் ஏற்படுது. அதுக்காக அந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்புறோம்.